உங்களுடைய ஃபோனு உங்கள் முதுகு தண்டுவடத்தை பாதிக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அது உண்மைதான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம அதிக நேரம் வந்து ஃபோன் பார்க்கும்போதும் சரி, இல்லை அதிகமாக கேமிங் விளாடும் போதும், அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்ணும்போதும் நம்மளுடைய கழுத்து ஸ்பைன் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 45 to 60 டிகிரி வரைக்கும் குனிஞ்சு தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒர்க்கை ஒரு லாங் பீரியட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம முதுகு தண்டுவடத்தில் வலி வர்றது, நம்ம தோள்பட்டை வலி வர்றது, இந்த கழுத்து வலி வர்றது, அந்த கழுத்து வலினால் ஆட்டோமேட்டிக்காக தலைவலி வர்றது. ஸோ இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னா, ரொம்ப நாள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி ரொம்ப நேரம் கேமிங் விளாட்றவங்க, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க ரொம்ப நேரம் அவங்களுடைய முதுகு தண்டுவடத்தை ஒரு ராங்கான போஸ்டரில் வைக்கும்போது இந்த தோள்பட்டை வலி, இந்த முதுகு வலி இதெல்லாம் வர்றது காரணமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து எப்படி வெளியில் வரலான்னா, ஸ்பைனை ஒரு ப்ராப்பரான ஒரு பேக் சப்போர்ட்டில் ஒரு கரெக்டான ஒரு போஸ்டரில் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஐ லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். மூணாவது, ஒரு 30 minutes ஒன்ஸ் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். நாலாவது, ப்ராப்பரான கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பெயின்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.